வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 11 இன்னைக்கு மெரிடைம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து சீனா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 14ஆம் நூற்றாண்டில் அட்மிரல் ஜெய்ஹி அப்படின்ற ஒரு பர்சன் இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து மிங் வம்சத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சுருக்காங்க இந்த கடற்படைக்காக. இவங்களோட டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக அவங்க உலக நாடுகளோட வர்த்தகத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கப்பல்களோட அனுப்பி எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பிளேஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7 கப்பல் அனுப்புனாங்க. அதில் 3 இந்தியாவை வந்து சேர்ந்துச்சு. இன்னும் இருக்கக்கூடிய சில கப்பல்லாம் வந்து வளைகுடா, அரேபியா இந்த மாதிரியான பல பகுதிகளில் போய் சேர்ந்துச்சுப்பா. ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சீனாவினுடைய வணிகம் அப்படின்றது கிட்டத்தட்ட 90% இந்த கடல் வணிகமாக தான் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 2,10,000 கப்பல்களை அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க நாட்டினுடைய இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அதனுடைய பேஸ், அதனுடைய தொடக்கம் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 14ஆம் நூற்றாண்டில் இந்த மிங் வம்சத்தை சார்ந்தவங்களால் அந்த அட்மிரல் ஜெய்ஹியால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு பயணம் தான். அதனால தான் அதை நினைவு கூறணுன்றதுனால அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மெரிடைம் டே அப்படின்னு சொல்லிட்டு சீனாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 11. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஜியோனசைடு ஸ்ரெஃப்ரனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 1995 நடந்த ஒரு பெரிய இனப்படுகொலை தான். இது வந்து யுகோஸ்லோவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. பல பகுதிகள்லாம் ஒன்றா சேர்ந்து தனி ராஜ்யமாக உருவாகலாம்னு நினச்சாங்க. பட் ஆனால் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துச்சு. நம்ம கூட பார்த்துருப்போமே இந்த மாதிரி ஸ்லோவியாவிலேருந்து பிரிஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுறாங்க அப்படின்லாம் கூட. ஸோ சால்வேனியா, போஸ்னியா, செர்பியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் அவன் பிரிஞ்சாங்க. அப்படி பிரிஞ்ச சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் எழும்புச்சு. அதாவது இதுக்கப்புறம் அந்த நாட்டை ஆள போகிறது யார் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து உருவாச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த போஸ்னிய செர்பியர்கள்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் இந்த ஸ்ரெஃப்ரனிகான்ற ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைப்பற்றணும், அங்கே அவங்களுடைய ஆட்கள் மட்டும் தான் இருக்கணும், அவங்களுடைய அதிகாரம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட்டு அப்போ இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா 1992 வாக்கெடுப்பு மூலமாக அதை தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அந்த வாக்கெடுப்பை பார்த்திங்கன்னா இவங்க புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய எதிர்ப்புகள்ன்றது அதிகமாகுது. அது ஒரு பெரிய லெவலில் போரே வந்து உருவாக்குற அளவுக்கு மாறிடுச்சு. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்னிய செர்பியர்கள் அப்படின்ற இருக்காங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை உள்ளே வச்சுக்கின்னு நிறைய பேர் நாடு கடத்துறது அப்படின்னா பண்ணியிருக்காங்க. அதில் 30,000 குழந்தைங்களையும் பெண்களையும் நாடு கடத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8,000 பேர் 10லேருந்து 65 வயசு இடைப்பட்டவங்களை வந்து கொண்டு இருக்கிறாங்க. பல பேர் வந்து காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சர்வேலாம் வந்துச்சு. பட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2012 அந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வச்சு கிட்டத்தட்ட 6,838 பேரை கண்டுபிடிச்சாங்க. இவங்களாம் தான் அவங்க காணாமல் போனவங்க, இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துச்சு இந்த ஸ்ரெஃப்ரனிகா அப்படின்ற பிளேஸில். ஸோ இந்த செர்பியர்களால் நடந்த ஒரு இனப்படுகொலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தை முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா 2009 இந்த டே வந்து உருவாகினாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஜியோனசைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூலை 11. நெக்ஸ்ட் வேர்ல்டு பாப்புலேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஜூலை 11 1987 உலகத்தினுடைய மக்கள் தொகை 5 பில்லியனாக எட்டுச்சு. ஸோ அதை நினைவு கூறணும் தான் இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. 2012 பார்த்தீங்கன்னா 7 பில்லியனாக மாறிச்சு. அதை தொடர்ந்து 2080 இது வந்து கிட்டத்தட்ட 10 பில்லியன் வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் பில்லியன் சொல்லும்போது பெரும்பாலும் எனக்கு அது புரியுமான்னு தெரில. 800 கோடியை தாண்ட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா, பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி உலகத்தோட மக்கள் தொகை மாறிச்சுன்னா அது என்ன ஆகுனா ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி கொண்டு போயிடும். இதில் என்ன இருக்குது, குழந்தை பேத்துக்குனே தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இடம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல. ஸோ இதில் ஒரு பேஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நிறைய மக்களுடைய கூட்டம் அதிகமாக கண்டிப்பாக தொற்று நோய்கள்ன்றது உருவாக ஆரம்பிச்சிடும். அதிகமாக குடிநீர், பஞ்சம், பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களுடைய தொடர்பு தான் இந்த இனப்பெருக்கம் அப்படின்றது. ஸோ இதை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் பல வருஷங்களாக நமக்கு குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு திட்டத்தை பல நாடுகள் அறிமுகப்படுத்துகிறாங்க. பல இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போச்சு. பட் அதையும் மீறி இந்த வளர்ச்சின்றது இப்போ இருந்துன்னு தான் இருக்குது. ஸோ இது நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு பாப்புலேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து நினைவு கூறுறாங்க ஜூலை 11. நெக்ஸ்ட் நார்த் அயர்லாந்தில் இன்றைக்கி 11th நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த போகியில் நம்ம கொண்டாடுவோம்ல, அந்த மாதிரி நிறைய பெரிய உருவ பொம்மையெல்லாம் ஒன்றா வச்சு எரிச்சு கொளுத்துறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டே. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. இது என்னென்னா கத்தோலிக் அப்புறம் புரொட்டஸ்டன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கான ஏற்பட்ட முரண்பாடுகள் தான். 2 பேரும் அண்ணன் தம்பி தான், ஒரே வம்சாவழிகள் தான். பட் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதாவது இவங்க என்னென்னா இந்த பாவ மன்னிப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் 14ஆம் நூற்றாண்டில் அது எதிர்க்கிறதுக்காக ஒரு கேங்கே ஃபார்ம் ஆனாங்க. ஒரு ராஜாவும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வாழ்ந்தவர் அது எதிர்த்தார். ஸோ அது ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையாக போச்சு. அப்போ தான் இந்த புரொட்டஸ்டன்கள் அப்படின்றவங்க பிரிஞ்சாங்க. அதாவது அவங்களுக்கு பாவ மன்னிப்பை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. கடவுள்ன்றது பாவம் பண்ணிட்டல, நீ தண்டனை அனுபவி, அதுக்கெல்லாம் இதுக்கு மன்னிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ
இதை ஏற்றுக்கிட்டவங்க ஒரு கேங்கு, இதை ஏற்றுக்காதவங்க ஒரு கேங்கு அப்படின்னு பிரிஞ்சவங்க தான் இந்த கத்தோலிக்கு ப்ரொட்டஸ்டன்ட்கள் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ இதை தாண்டி நிறைய இன்டெப்த்தாக நிறைய ரெண்டு பேர்கிட்ட இருக்குது. பட் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான், ஒரே வம்சாவழிகள் தான். ஸோ இவங்களுடைய அந்த ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்டன்ட்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக அது இருக்குது. அதை தான் நார்த்தன் அயர்லாண்டில் பார்த்திங்கன்னா 11th மிட்நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஒரு சர்ச்சையோட கொண்டாடினுக்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் பேண்டோனியன் அப்படின்ற ஒரு இசைக்கருவி கொண்டாடுறதுக்காக ஒரு டே உருவாகிறாங்க. இது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த என்ரிச் பேண்ட் அப்படின்ற ஒரு பர்சன் மூலமாக தான் இந்த கருவி உருவாக்கப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியை சார்ந்தவங்க அப்படியே இந்த எல்லா பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மாதிரிலாம் போவாங்க. அப்புறம் இந்த வணிகெல்லாம் பண்ணிட்டு வருவாங்களே, அப்படி கடல் மாலுமிகளால் என்ன ஆச்சு அப்படின்னா இது பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது. இதை வந்து அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் அர்ஜென்டினாவில் டோங்கோன்ற ஒரு இனக்குழு மக்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு ஒன்றிய ஒரு பகுதியாகவே இதை மாற்றிக்கிட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இசை அமைப்பாளராக ஒரு இசை கலைஞராக பார்க்கப்படுறது ட்ரெயிலோ அப்படின்ற ஒரு பர்சன். அவருடைய வாழ்நாள் முழுக்கவுமே இதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்திருக்கிறாரு. இதுக்கு பயங்கரமான ஒரு பிளேஸ்ன்றது அவருடைய நிகழ்ச்சிகளில் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த பர்சனுடைய பர்த்டேவை நினைவு கூறணுன்றதுனால அர்ஜென்டினா இன்னைக்கு இந்த பேண்டோனியன் இசையை கொண்டாடுறதுக்காக ஒரு டே உருவாகி இருக்கிறாங்க ஜூலை 11. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் எசென்ஷியல் ஆயில்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இவங்க ஆயில் அப்படின்றது குறிப்பிடுறது நம்ம சாப்பிட்ற எண்ணெயோ இல்லாட்டி பைக்குக்கு போடுற எண்ணெயோ மட்டும் கிடையாது. இந்த பழத்தை பிழிஞ்சி வரக்கூடிய சாறு முதற்கொண்டு இவங்க எண்ணெய் தான் சொல்கிறாங்க. பாத்ரூமை க்ளீன் பண்ணுற ஒரு விஷயத்தை கூட இவங்க எண்ணெய் தான் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து கொண்டாடணுன்றதுக்காக ஒரு விஷயம் தான். அதாவது அதனுடைய தரத்தை வந்து நிர்ணயிக்கிறதுல. ஸோ அப்படி இந்த உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த தாவரங்கள்லேருந்தும் சிலதெல்லாம் காய்கறிகள், பழங்கள், இதனுடைய தோள்கள்லேருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான எண்ணெய் வெரைட்டிகள் எடுக்கிறாங்க. அதுலேயும் இந்த எண்ணெய்களை பேஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா ஆர்மோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பயங்கர ஃபேமஸ்ஸு. நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கிறதுல இந்த எண்ணெய்கள் மூலமாகவே நம்மளுடைய உடம்பை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் இருக்கிறாங்கப்பா. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப தரமானதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஜென்ரேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதில் அந்த தரத்தை நிர்ணயிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் எசென்ஷியல் ஆயில்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை தனியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 11. நெக்ஸ்ட் மங்கோலியாவில் இன்னைக்கு நடாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து எப்பத்துலேருந்து உண்மையாகவே கொண்டாடுறாங்கன்றதுக்கான பெரிய வரலாறு இல்லை. ஏன்னா ரொம்ப வருஷங்களாகவே ரொம்ப ஆண்டுகளாகவே இதை அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கிறாங்க. ஆனால் நிறைய போர்கள்லாம் நடந்ததுனால அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. பட் ஆனால் இதுக்கு ஒரே கான்செப்டாக கோடைக்கால விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இப்போவுமே அங்கே குடியரசு முடியாட்சியாக தானே இருக்குது. ஸோ அவங்க வந்து 1921 ஒரு முறையான குடியரசை வந்து அமைச்சாங்க. அப்படி அமைச்ச சமயத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அன்னிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது பயங்கரமான ஒரு விளையாட்டு நிகழ்வுகள்லாம் நடத்தி பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்க வந்து இந்த மல்யுத்தம்ன்ற கான்செப்டை அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் ஒரு வெற்றியாளர் தீர்மானிக்கிறதுக்காக ஒன்றா ஃபைட் பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்புறம் 2010 பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ கூட இது வந்து ஒரு அருவமான கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அறிவிச்சாங்க. அதுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. ஸோ குதிரை பந்தயம், வில்வித்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுங்க. இப்போ கூட ரீசெண்டாக அந்த பெண்கள்லாம் கூட பங்கேற்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துச்சு. குதிரை பந்தயம், அப்புறம் அந்த வில்வித்தையிலலாம் அப்படி ரொம்ப வருஷங்களாக ஆதி காலத்துலேருந்து கோடை காலத்தை கொண்டாடுற ஒரு திருவிழாவா இப்போ 1921 அவங்களுடைய குடியரசும் உருவானது நாள்லேருந்து அப்படியே சூஸ் பண்ணி அதை இன்னைக்கு நடாம் டே அப்படின்னு சொல்லிட்டு மங்கோலியா ஒரு டே வந்து 3 நாள் ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 11. நான் யார் என்று உங்களால் விளக்க முடிந்தால் நீங்கள் சொல்லும் நான் நிச்சயம் நான் இல்லை. ஏனென்றால் நான் யார் என்பதை உங்களால் அறிய முடியாததால் தான் நான் நானாக இருக்கிறேன். இப்படிக்கு கடவுள். மறுபடியும் உங்களால் நாளைக்கு சதிராக உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.